நீங்க நல்ல சிவமையா, நீங்க பேக்ராப்பை மாத்தணும். வயசே இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ராதாகுமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் மேரிகலா அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்களை அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இன்று நமக்கு சிறப்பு நிகழ்வாக குழந்தைகள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி பிரேயர். The world is my country. All humanity is my concern. To do good is my religion. I believe in God. நன்றி நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்று குழந்தைகள் நிகழ்வுகளை சிறப்பாக விளக்கியிருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் மற்றும் இன்றைய குழந்தைகள் நிகழ்வில் பங்கு பெற்று திருக்குறள் பாடல், சிலம்பம் ஆகியவையை சிறப்பிக்க இருக்கும் குழந்தைகளையும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைத்து குழந்தைகளையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 962 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஈஸ்ட் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வினை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேடம்.
இன்று நமக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்திற்கும் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் இருக்க ஆசான் நலசிவமையா அவர்கள் அனுபவம் அளிக்கின்றோம். ஐயா மீட்ல இருக்க அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்துக்குங்க. நீண்ட மூச்செடுத்து ஆயிழுத்து சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வணக்கம் தெரிச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியில் நமக்கு வந்து சிறப்பானதொரு இறைவேண்டுதல் அடித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று குழந்தைகள் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல பல்வேறு குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்களோட பங்களிப்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்ம பயன்படுத்தி எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய சிறப்பையும் நம்ம வந்து போற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில உள்ளவங்க குழந்தைகள் இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க.
குழந்தைகள் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு அட்டன் பண்ணா நிகழ்ச்சி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நமது நிகழ்வின் முதல் நிகழ்வாக காலை சக்கரம் சிறப்பு நிகழ்வின் குழந்தைகள் நிகழ்வின் முதல் நிகழ்வாக நம்ம எப்பொழுதும் வந்து திருக்குறள் போனதுல வந்து கடவுள் இது சொன்னோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகாரத்துல வந்து 2வது அதிகாரத்தை வந்து இன்னைக்கு வந்து ஆத்ரியா சேயோன் அப்படிங்கிற 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து இன்னைக்கு வந்து அந்த 2வது வான் சிறப்பை பத்தி நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்ல போறாரு. நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் அதாவது திருக்குறளை வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம வந்து ஒரு 10 ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வந்து நம்ம குரூப்ல வேணாலும் நம்ம போடுவோம். கிட்டத்தட்ட இந்த காலச்சக்கரம் குழுல வந்து இணைந்து வர்றவங்க வந்து ஒரு நம்ம அந்த அதிகாரம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ற அளவுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் தொடர்ச்சியா அதுல வந்தாங்கன்னாக்கா 133 அதிகாரம் இருக்கு. 133 அதிகாரத்துல இந்த 10 திருக்குறளை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்குள்ள 1330 குறளையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய வாய்ப்பு காலச்சக்கரம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது 2வது வான் சிறப்பு அதிகாரத்தை வந்து இன்னைக்கு வந்து பையன் சிறப்பா நமக்கு சொல்ல போறாரு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக திருக்குறளை நமக்கு வாசிக்க 2வது அதிகாரம் வான் சிறப்பை வாசிக்க ஆதித்ய சேயோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆத்ரியா சேயோன் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் 2ஆம் அதிகாரம் வான் சிறப்பு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் வென்றுணரற் பாட்டு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மின்னின்று பொய்ப்பின் வெறுநீர் வியனுலகத்து ஒன்னின்று உடற்றும் பசி. ஏரின் நுழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்கொன்றிக்கால். எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விசும்பின் துறைவீடின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது. நெடுங்கடலும் தண்ணீர் மைக்கொன்றும் தெளிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வழக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதினேன். நீரின்றி அமையாது ஒழுகினேன் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நன்றி, வணக்கம். நன்றிப்பா, சிறப்பு, சந்தோஷம். அந்த வான் சிறப்பு 2வது அதிகாரத்தை வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வந்து ஆதித்ய சேயோன் வந்து சிறப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். 4ஆம் வகுப்பு படிக்கும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆதித்ய சேயோன் அவர்களை காலச்சக்கரம் நிகழ்வின் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றிப்பா, வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து சிறப்பு ஒரு பாடல் நம்ம வந்து ஒவ்வொரு நடையும் நிகழ்வுலையும் சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து நமக்கு அந்த பாடலை வந்து காரைக்காலை சேர்ந்த மனோதீபன் அவர்கள் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அந்த சிறப்பான பாடலை பாட இருக்கிறார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாடலை வந்து போன வாரம் நம்ம வந்து தேவிப்பிரியா அவர்கள் வந்து சிறப்பா நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து பாயுது காதினிலேங்கிற மாதிரி தேனாக நமக்கு வந்து காதில் பாய்ந்தது. இன்று நமக்கு அதே பாரதியாரின் நினைவுகளை போற்றும் வகையில் பாரதியாரை பாடல மனோதீபன் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. அந்த தென்றல் காற்றோடு நமக்கு அந்த பிரபஞ்ச இரையாற்றலோடு அந்த தென்றல் காற்றாய் வீசி நம் காதுகளில் இன்று நமக்கு சிறப்பாக ஒரு காதில் வந்து பாய்ந்து நமக்கு ஒரு தேனாய் இனிக்க காத்து கொண்டு பாடலை பாட இருக்கும் மனோதீபன் அவர்கள் இன்று பாரதியார் பாடலை பாடி நமக்கு சிறப்பிக்க இருக்கிறார். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு சிறப்பு பாடலை பாட மனோதீபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பா மனோதீபன். காரைக்கால் அம்மையார் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று பாரதியார் பாடல் பாட உள்ளேன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம்
சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவெயிலே மரச்செறிவே வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் போனதெல்லாம் கனவினை போல் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலம் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்குணங்களும் பொய்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றே நானும் ஓர் கனவோ இந்த ஞாலம் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ நன்றி. வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி மனோதிபன் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு, சந்தோஷம். அதாவது அந்த இசை இல்லைன்னாலும் தன்னுடைய பாடலையே ஒரு இசையா கொண்டு வந்து சிறப்பா வந்து அந்த பாடலுக்கு ஏற்ற அந்த வரிகளை நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த பாரதியாருடைய அந்த நினைவுகள், அந்த பாடல்கள் வந்து சிறப்பா எல்லாருக்கும் காதுல வந்து அந்த காற்றலைகளை வந்து பாய்ந்திருக்கும், தேனா பாய்ந்திருக்கும். சந்தோஷம். இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு அற்புதமா இந்த அற்புதமான பாடலை பாடி நமக்கு சிறப்பித்து கொடுத்த காரைக்காலை சேர்ந்த மனோதிபன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிப்பா. தேங்க்யூ. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து நமக்கு ஆசானா இருந்தாங்க. ஆனா வந்து அவங்க பெரிய ஒரு அடம் பிடிக்கிறாங்க. என்னடானாக்கா, நானும் குழந்தையா மாறுறேன், எனக்கு மட்டும் ஏன் நீங்க வந்து ஒரு பெரிய பயிற்சி மட்டும் கொடுக்க சொல்றீங்க, டெய்லி வந்து ஆசனம் செய்ய சொல்றீங்க, பயிற்சி செய்ய சொல்றீங்க, யாருமே வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் குழந்தையா போனாலும் அவங்க எனக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு எல்லாருமே சிறப்பா செய்யறாங்க, பாடுறாங்க அப்படிங்கிற நமக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு இந்த நம்ம குழந்தை வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து குழந்தையா மாற போறாரு நல்ல சிவமையாவும் அவங்களோட குழந்தைகளோட. ஏன்னா தினம் வந்து நான் பாருங்க, ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு நான் குழந்தைகளோட போய் அவங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு அவங்களோட விளையாண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த குழுல உள்ளவங்களும் நாமும் சேர்ந்து அவரோட சேர்ந்து குழந்தையா மாறி இன்னைக்கு அவரோட பயிற்சிகளை குழந்தைகளோடு சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் இந்த நேரத்துல தெரியப்படுத்துகிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு குழந்தைகளாய் மாறி நம்முடன் பாருங்க இத்தனை நாள் தனியா உட்கார்ந்தாரு, இன்னைக்கு பிள்ளைங்களை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் தனியா செஞ்சாக்கா அவர் நம்மள மாதிரி மாறிடுவார் அடுத்தது ஆசான் அவர்கள். அதனால வந்து குழந்தைகள் பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு வந்து பயிற்சிகளை கொடுக்க போறாரு. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சிகளை சிறப்பான முறையில் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை பயிற்சிகளை கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரியா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நன்றி. அனைத்து மாணவ மாணவிகளும் காலையில் நேரமே எழுந்து, ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு, படிக்கிற வேலை இருக்கிறதுனால நீங்க வந்து இன்னைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நேர வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளவு நாளா. இனிமேல நாம இயற்கைக்கு மாறா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த காலை சக்கரம் நிகழ்வு வந்து குழந்தைகளுக்கான நிகழ்வா கொண்டு வந்து குழந்தைகளையும் இயற்கையா சேர்த்து கொண்டு வருங்கிற நோக்கத்துல நம்ம எல்லாரும் சிறப்பா இந்த காலை வேளையில எல்லாரும் எழுந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோங்கிற நோக்கத்துல நாம எல்லாம் வந்திருக்கிறோம். குழந்தைகளா நாங்கள் குழந்தைகளாக, அதாவது உங்களுடைய நோக்கம் எங்களுக்கு புரியல இல்லைங்களா? அதனால நாங்க குழந்தைகளா இருக்கும்போது எந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு இந்த யோகா பயிற்சியை கொடுக்கிறோம். சரிங்களா? அந்த வகையில நம்ம அந்த பயிற்சியோட நாம தொடரலாம். சரிங்களா? அப்படியே எழுந்துறீங்க. நின்ற பாதாசனம். அப்படி எழுந்து செஞ்சுக்கிறீங்களா எல்லாரும்? நின்ற பாதாசனம் பயிற்சியோட நாம தொடங்குவோம். ரெடி? ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் தொடையில ஒட்டி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஹைட்டா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைங்க. மேல் நோக்கி உயர்த்தி வணக்க வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இல்ல ஒரு அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க எல்லாம் எழுந்திருச்சு செய்யுங்க. அனைவருமே எழுந்திருச்சு நின்றுக்கலாம். அனைத்து நண்பர்களும் எழுந்திட்டு நின்று இந்திரபாதாசனம் செய்ய வேண்டும். ஓய்வு. நன்றாக மூச்சு தருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தருங்க. காலை மாற்றி செய்யணும். இப்போ அந்த கேந்திரம் எங்களுக்கு அடுத்து லெஃப்ட் லெக் மேல
லெஃப்ட் லெக் எடுத்து உனக்கு வச்சுக்கிறோம் மேல கைகளை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு தொடங்க. மிக சிறப்பு. அடுத்து நீங்க நம்ம மூடி செய்யலாம் ஒரு வாட்டி. உங்களுக்கு ரைட் வேணாலும் வச்சுக்கலாம், இப்ப லெஃப்ட் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கால் நல்லா வருதோ அந்த கால் வச்சுக்கலாம். சரியா? ரைட் லெக்கையும் மேல எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல எடுத்து வச்சு கண்கள் மூடி நிலைக்கு பார்க்கலாம். யாரு அதிக செகண்ட் பார்த்துடலாம். 1. கேமரா ஆன் பண்ணிருப்பா குழந்தைகளா. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மிக சிறப்பு. எல்லாரும் பெண்கள் மூடி நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது நமக்கு நினைவாற்றல் திறன் வந்து நல்லா அதிகமாகும், ஆளுமை திறன் அதிகமாகும். நம்முடைய உடல் வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு வரும். அதாவது கண்களை மூடி நம்முடைய மெய் உடலை வந்து மெய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த உடலை உணரும் பொழுது நமக்கு நல்ல நினைவாற்றல் திறன், நம்ம உடல் மீது நமக்கு வந்து கவனம் வரும். நம்முடைய ஐம்புலன்களும் உணர்வு நிலையிலிருந்து அறிவு நிலைப்படும். சரிங்களா? நன்றி. அடுத்தது நம்ம நடராஜாசனம். நடராஜாசனம் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் கைக்கு 2 பேர் சேர்ந்து பிடிங்க. கை பிடிச்சு நடராஜாசனம் செய்யுங்க எல்லாரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மூச்சு தொடங்க. கரெக்டா பிடிச்சிங்களா எல்லாரும்? கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. கவனிங்க. கொஞ்சம் லாங்கா நின்று செஞ்சாங்க நடராஜாசன் 2 பேரு. இப்ப கொஞ்சம் க்ளோஸா நின்று பண்ண போறாங்க. சாதாரண வில்லாசனம் மாதிரி செஞ்சாங்க. இப்போ பூர்ண வில்லாசனம் செய்யற பொசிஷன்ல கையை நல்லா மடக்கி இழுத்து மேல பண்றாங்க. கைகளை முழங்கை முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 ட்ரை பண்ணுங்க எல்லாரும். 5 6 7 8 9 10. சிறப்பு சிறப்பு. எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கை கோர்த்துங்க. அப்படியே ஒருத்தர் முகத்தை பார்த்துக்குங்க. கைகளை கோர்த்து பண்றோம். 2 பேர் இப்படி சேர்ந்து நம்ம பண்றதுனால என்ன நம்மளுக்கு யூஸ் அப்படின்னா, நம்முடைய மனம் இருக்குங்களா, நம்முடைய மனம் வந்து மற்ற மாணவர்களை நம்ம கூட இருக்கிறவங்களையும் புரிந்து கொள்ளுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இணைந்து நம்ம வேலை செய்யணும். அதாவது ஒருத்தர் தனியா யோசிச்சு பண்றது வந்து நம்முடைய மூளை மட்டும் வேலை செய்யுது, நமக்கு உண்டான அறிவுத்திறன் மட்டும் யூஸ் பண்றோம். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டை செய்யும் போது
2 பேர்த்துட்ட மூளையும் இணைந்து வர வேண்டும். அதாவது அவர் உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்க அவரை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்முடைய மனம் வந்து நல்லா ஒழுங்கு நிலைக்கு வரும். அதாவது ஒருத்தர் தனியா நீங்க நிறைய பேர் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பையனை மட்டும் ஒரு குழந்தை மட்டும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுன்னா, யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இயல்பா மனநிலை அப்படித்தான் இருக்கு. அதாவது ஒரு சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் வராது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க 2 குழந்தைங்க சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் பண்றது, இது மாதிரி ஒரு திறன், அறிவுத்திறன், அந்த மாதிரி ஒரு அறிவுத்திறன் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த 2 பேரும் சேர்ந்து ஆசனங்கள் பண்றது. புரியுதுங்களா? முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணி செஞ்சோம்னா அந்த பச்சிமோத்தாசனம் இதெல்லாம் நல்லா வரும். ஜான்சிராசனம் நல்லா கால் மடங்காம நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும். கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். போய் நன்றாக மூச்சில் தொடங்க. ட்ரை பண்ண முடிஞ்சுதா? செய்ய முடிஞ்சுதா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினாவே சண்டை கட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்படி எல்லாம் பயிற்சி பண்ணி நல்லா பண்ணும்போது நமக்குள்ள ஒற்றுமை வரும். சரிங்களா? அதனால ஒற்றுமையில நம்ம மனம் வந்து ஒருநிலைப்படும். சரிங்களா? அடுத்து நாம ஆசனங்களுக்கு போய்க்கலாம். போன வாரம் என்ன செஞ்சோம்? பூர்ண புஜங்காசனம் செஞ்சோம் இல்லைங்களா? ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சூரிய வணக்கம் செஞ்சுட்டோம்னா உடல் வந்து நல்லா இலக்கமாகும். சரிங்களா? எழுந்துறீங்க. அடுத்து அந்த பூர்ண புஜங்காசனம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சூரிய வணக்கம் முதல்ல செஞ்சுட்டோம்னா. சரிங்களா? ரெடி? 1 2 3 4. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போயிருங்க. நல்லா மேல பாருங்க. தலையை அண்ணாந்து பாருங்க. 2 கைக்கு நடுவுல கால் இருக்கணும். மேல நல்லா அண்ணாந்து பாக்குறோம். சிறப்பு. 5. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு குதிக்கால் கீழ் டச் ஆகிற மாதிரி பண்ணுங்க. என்னுடைய கால் பாருங்க, குதிக்கால் உங்களுக்கு கீழ் டச் ஆகிருக்குன்னு தெரியும். 6. கால் முட்டி ஓடி நல்லா இப்படி கால் மேல உட்காரணும். நல்லா உட்கார்ந்து முன்னாடி வரணும். கால் இப்படி விரல இப்படி வைக்காம இப்படி நீட்டி வச்சுக்கோங்க. விரல நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. 7. நல்லா பேக் பெண்டிங். தலை அண்ணாந்து பாக்குறோம். 8. நல்லா அமர்ந்த நிலைக்கு வந்து மலையாசனம் செய்யணும். 9. ரைட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கோம். ரைட் லெக் முன்னாடி வரணும். ரைட் லெக் இங்க முன்னாடி வந்துடணும். 10. 2 காலையும் கணுக்கால பிடிச்சிடணும். உங்க கை வந்து இங்க வரணும். இந்த கை முட்டி கூட நம்ம இப்படி கை விரிச்சு வைக்காம ஒட்டி இருக்கணும் காலோட. நல்ல தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 11. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சுடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்து 12. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. சூரிய வணக்கம் பயிற்சி நாம செஞ்சோம் இல்லைங்களா? இதனுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய கண்கள் வந்து நல்லா
ஆற்றல் கிடைக்கும். கண்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். உடல் வந்து நல்லா இலக்கப்படுத்தி அடுத்த ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யும் போது உடல் நல்லா இலக்கமாயி ஆசனங்கள் வந்து நல்லா பண்ண முடியும். நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் நல்லா போகும். சரிங்களா? நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து திரிகோணாசனம். கால அகலமா வச்சுக்கோங்க. முதல் நிலை இது. கால அகலமா வச்சிருக்கிறோம். இரண்டாவது நிலை கைகளை நேரா நீட்டிக்கிறோம். திரும்பி செய்யுங்க. ஒருத்தர் திரும்பி செய்யுங்க. நம்முடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணும். கால் முட்டி 2 நேரா இருக்கணும். தலை மேல பாருங்க. கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணுங்க. யாரு கால் மடக்கி இருக்கிறது? அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டா செய்யுங்க. வெரி குட். இது திருகு நிலை ஆசனம். முதுகு தண்டு திரும்புற மாதிரி செய்யற ஆசனம்னா திருகு நிலை ஆசனம். அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணியிருக்கணும். நல்லா தலை வந்து ரைட் ஹேண்ட் மேல திருப்பி பார்க்கணும். நம்முடைய கண்கள் காய் விரல பார்த்துட்டு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சிறப்பு சிறப்பு தம்பி. போதும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். காலை சேர்த்து வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து ராஜ கம்பீராசனம். ராஜ கம்பீராசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் வந்து நல்லா வலிமை அடையும். சரிங்களா? திரிகோணாசனம் செஞ்சோம் இல்லையா? இது வந்து முதுகுத்தண்டு வலிமையாகிறதுக்கு திரிகோணாசனம். நம்முடைய கால்கள் நல்லா வலிமையாகணும்னா இப்ப ராஜ கம்பீராசனம் செய்வாங்க. ரைட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. இப்படி ரைட் லெக் வந்து எல் பொசிஷன்ல இப்படி கால் மடக்கிக்கணும். பின்னாடி கால் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நம்முடைய பின்னாடி வந்து லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட் லெக் வந்து இந்த மாதிரி கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சரிங்களா? அடுத்து கைகள் மேல உயர்த்தி வணக்கம் வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்தும் வச்சுக்கலாம். அப்படி வணக்கம் வைக்கலாம். கையை கோர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. செய்யறதுக்கு வந்து நல்லா உறுதியா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சுடுங்க. நேரா கால் முட்டி 2 நேரா வச்சுக்கணும். கையில் காதோடு சேர்ந்து இருக்கணும். இப்ப அப்படியே நீங்க லெஃப்ட் சைடு திரும்பிக்கலாம். லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா லெஃப்ட் ரைட் நல்லா திரும்பி பழகிக்குங்க. சரிங்களா? திரும்பினா ரைட் சைடு, திரும்பினா லெஃப்ட் சைடு. ஓகேவா? இது ஒரு விளையாட்டா கூட நம்ம செய்யலாம். அப்படி பாருங்க. ரைட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட். வெரி குட். சிறப்பு.
இங்க வர இப்ப பாருங்க 3 பேரும் ரவுண்டா இல்லைங்க, 3 பேருக்கு தான் ரவுண்டா இருந்தா இப்படி பண்ணோம்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்கும். ரைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வைங்க. ரைட் லெஃப்ட் நல்லா பேக் பெண்டிங் பண்ணுங்க. அதான் ரைட் லெஃப்ட். ஓய்வு. ஒரு 10 பேர் சொன்னோம்னா அப்படியே பூமி பந்து மாதிரி அழகா வந்துடும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க, எல்லாரும் உட்காருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மூச்சு தொடுறோம். போன வாரம் செஞ்ச அந்த பூர்ண புஜங்காசனத்தை நீங்க கை தூக்குங்க. என்ன யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்களே? கேள்வி கேட்டோம்னே உங்க ஆசிரியரோட ஞாபகம் வந்து எல்லாம் எழுந்திருச்சு ஓடிடாதீங்க. கேமராவில இருந்து பயப்படாதீங்க. உங்களுடைய நண்பர் நாங்க, சரியா? நாங்களும் குழந்தைகள் சொல்லிட்டோம் இல்லையா? அதனால நீங்க தைரியமா கை தூக்கலாம், பேசலாம். நாமெல்லாம் ஒரே, எங்களுக்கும் உங்க வயது தான், சரியா? இந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ணும் போது தைரியமா பேசலாம். யார் யாரு செஞ்சீங்க கை தூக்குங்க. ஓகே, பரவாயில்லையே. செஞ்சு பார்க்கலாமா எல்லாரும்? நீங்க இப்படி திரும்பி புஜங்காசனம் படுத்து குப்புறப்படுத்த நிலையில வந்துருங்க. முதலை ஆசன நிலையில படுத்துறோம். காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கலாம். திரும்ப நீங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க. அகத்தியில் கொஞ்சம் தள்ளிப்போம். ரெடி 1. கை நீட்டுங்க. நல்லா நல்லா குப்புறப்படுத்துறோம். கையை நீட்டிக்கிறோம், காலை நீட்டிக்கிறோம். 2 ஷோல்டரை ஒட்டி கை வைக்கணும். நம்முடைய ஷோல்டருக்கு நேர் கை கீழே வச்சு. 3 பேக் பெண்டிங். 4 அப்படியே காலை மடக்குங்க. அவ்வளவுதான், பூர்ண புஜங்காசனம். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. கலக்கையில வச்சிருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ஓகே, கேமரா ஆன் பண்ணிருங்க. கேமரா மியூட் எடுத்து விட்டுட்டு யார் செஞ்சீங்கன்னா உங்க பேர் சொல்லி சொல்லலாம். கவனிங்க. மீண்டும் ஒரு முறை செய்யலாம். 1 கை நீட்டுங்க. 2 ஷோல்டர் ஒட்டி கை வைங்க. 3 பேக் பெண்டிங். 4 காலை மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தம்பி டச் பண்ணிட்டீங்களா? பேர் தெரியல. ரெட் கலர் டி ஷர்ட். ஐயா என்னால இந்த கால தலையில கொண்டு வர முடியல.
அந்த அப்படி எப்படி பொண்ணு கிராஸா படுங்க, நான் எப்படி கொண்டு வரீங்கன்னு பாக்குறேன் நானு. கிராஸா இப்படி படுங்க. நல்லா கையை தூக்கிக்க. நீங்க இந்த ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா நீங்க கண்டிப்பா டச் பண்ணியிருக்கலாம். ஒரு வாரம் செய்யாம விட்டீங்களோ? கீழே இடுப்பு பண்ணுங்க, நல்லா வளைங்கன்னா பின்னாடி இடுப்புக்கு இடுப்பு கீழே இருக்குப்பா. பேக் பெண்டிங் நல்லா தலையை பின்னாடி கொண்டு வாங்க. இப்ப இவங்களை செய்ய வைக்கிறேன் பாருங்க. ஃபாஸ்டா அப் சொன்னா மேல வரணும், டவுன் சொன்னா கீழே படுத்துக்கணும். ரெடி? பாருங்க, அப் டவுன். ஒரு 5 டைம்ஸ் செய்யணும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் மேலையும் அந்த பூர்ண புஜங்காசனம் செய்யற அளவுக்கு பண்ண முடியும். சரியா? அப்படியே முட்டி போட்டு போருங்க. வெரி குட். அப்படியே முயலாசனம் தலைக்கீழ் டச் பண்ணுங்க, கை நீட்டுங்க. பேக் பெண்டிங் பண்ணதுனால முதுகு வலி வரும். புதுசா செய்யறவங்களாம் முதுகு ரொம்ப வலிக்கும். அதனால இப்படி ஃபார்வர்ட் பெண்டிங், பின்னாடி வளைஞ்ச ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி வளையிற ஆசனம் செய்யணும். சரிங்களா? ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம், முயலாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு நிலை. நன்றாக மூச்சில் தொடுங்க. இப்போ நீங்க எல்லாம் கர்ச்சீப் டவல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பைப் இருக்கு, 2 பைப்ல தண்ணி வரப்போகுது. அதனால நீங்க துடைக்கிற கர்ச்சீப்போ டவலோ கையில வச்சிருக்கணும். சரியா? ரெடி? பைப் திறந்துடலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பைப்ல திறந்து விடுவோம். சரியா? காவேரி வாட்டர் வரட்டும், அப்புறம் போர் வாட்டர் வரட்டும். சரியா? லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட்ல இப்படி பெருவரல வச்சுக்கணும். சரிங்களா? ரெடி? 1 2 3 4 5 6. நல்லா வேகமா உடனுப்பா, சும்மா அழுங்காம இப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது. சரியா? ஆக்ஷன் மட்டும் பண்ணாதீங்க, ரியலாவே பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்களா? கடவுளே கர்ச்சீப் கொடுன்னு கேட்டா எனக்கு கொடுத்துருச்சு, கர்ச்சீப் வந்துருச்சு. அப்படி நாம விரும்பி எதை கேட்டோமோ அது வரும் நம்மளுக்கு. சரியா? நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் படிக்கணும் அப்படின்னு இந்த இயற்கை கேட்டீங்கன்னா படிப்பு நல்லா வரும். சரியா? யோகா நல்லா வரணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா பண்ண முடியும். சரிங்களா? செய்யலாமா? பெருவல் நல்லா வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. புதுசா செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கிருகிருப்பு இது வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி அமைதியா மூச்சு ஒரு 10 செகண்ட் அமைதியா மூச்சு இழுத்து அமைதியா விடுங்க. சரியா போயிடும். இல்லைன்னா அப்படி கைகளை உரசி முகத்துல இப்படி தேய்ச்சிக்கோங்க. கண்கள் கிட்ட இப்படி தேய்ச்சிக்கோங்க. நெற்றி, கண்ணம்லாம் அப்படி வருடி கொடுத்துக்கலாம். ஃப்ரீ ஆயிடும். இப்போ மோதிர வரல வச்சுக்கோங்க. இந்த சுண்டு வரல பக்கத்து வரல வச்சு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அடைச்சிருக்கிறோம், ரைட் சைடு வந்து ஓபன் ஆயிருக்கு. சரியா? காவேரி வாட்டர் வர வச்சோம், இப்போ போர் வாட்டர் வர வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு.
நல்லா மூச்சு தொடுங்க. 2 கையில சின்ன முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. எல்லாரும் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பைப் போய் திறந்தா தண்ணி வந்ததுன்னா சந்தோஷப்படுவாங்க. காத்து மட்டும் வந்ததுன்னா என்னப்பா இன்னைக்கு தண்ணியே விடல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா காற்று வந்ததுன்னா நாம சந்தோஷப்படுவோம். அங்க அப்படி இங்க நம்ம உடலை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா காற்று வந்தா சந்தோஷப்படலாம். ஆனா சளி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டத்துல இருப்போம். அதாவது இந்த பயிற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா மூச்சு போக ஆரம்பிச்சிடும். பயிற்சி செய்யாதவங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த சளி வந்து மூக்கு துவாரத்தை அதாவது சுவாச உறுப்புகளை அடைச்சே கிடக்கும். வாயில தான் மூச்சு போகும். வாயில மூச்சு போறது மூலியமா உங்களுடைய ஆற்றல், நம்முடைய உடல் வந்து சோர்வடையும். சரிங்களா? சுறுசுறுப்பே நமக்கு கிடைக்காது. நாள் ஃபுல்லா அப்படியே டயர்டாவே இருக்கும். எது சொன்னாலும் நம்மளுக்கு கோபமா வரும், கவலையாவே இருக்கும். சரியா? அந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு நம்ம ஆற்றலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பா இருக்கலாம். புரியுதுங்களா? நமக்கு ஒரு 2 நிமிடம், ஒரு 5 நிமிடம் தான் மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு. ஆனா செஞ்சுட்டா 24 மணி நேரம் நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கலாம். புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ இப்படி ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. திருமூலர் புஸ்திரிகான்னு சொல்லக்கூடிய பயிற்சி. ரெடி? 1 2 3 4 5. எல்லாரும் செய்யுங்க, பயப்படாம செய்யுங்க. சின்ன குழந்தைகளும் பெரிய குழந்தைகளும் எல்லாருமே செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சார் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மயில்வேந்தன்கிற பையன் செய்யவே மாட்டேங்கிற, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மயில்வேந்தன் என்னப்பா செய்யவே மாட்டேங்கிறீங்க? அந்த குழந்தை செய்ய மாட்டேங்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கவனிக்கிறதுல, பூரிப்புல, சந்தோஷத்துல அந்த குழந்தை அமைதியா இருந்துருச்சு. சரிங்களா? இப்ப செய்வாங்க பாருங்க எப்படின்னு, நல்லா கவனிங்க. ரெடி? எல்லாருமே செய்யலாம். பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே கால் நீட்டி ஓய்வு நிலைக்கு வந்துடலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே சாந்தியாசனையிலே படுத்துருங்க. கண்களை மூடி படுங்க. உடல் இலக்கமா வச்சுக்கணும். கை, உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கழுத்தெல்லாம் தளர்வா இருக்கணும், டைட் பண்ணக்கூடாது. முகம் இறுக்கமில்லாம இருக்கணும். கால்கள் இறுக்கமில்லாம தளர்வா இருக்கணும். ஓய்வு நிலையில படுத்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நம்முடைய கால் முட்டி பகுதி, கால் கெண்டைக்கால் பகுதி, தொடை பகுதியெல்லாம் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. இறுக்கமில்லாம வச்சீங்கன்னா நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்த ஓட்டம் கிடைச்சு நல்ல ஆற்றலை கிடைக்கும்.
ஆற்றல் கிடைக்கும். வயிற்று பகுதி நல்லா தளர்வு வச்சுக்கோங்க. நம்முடைய நெஞ்சக பகுதி நல்லா தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். தோள்பட்டை கைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய முகம், நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும். இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூச்சு காற்றின் மீதே உள்ளது. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலேயே வைங்க. நம்முடைய சுவாச உறுப்புகள் வலிமையடைந்துள்ளது. நம்முடைய எலும்பு மண்டலங்கள் வலிமையடைந்துள்ளது. நம்முடைய தசை மண்டலங்கள் நல்ல வலிமையாக உள்ளது. நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் நன்றாக இயங்கி நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கிய நிலையில் வைத்துள்ளது. நாம் தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து ஒவ்வொரு நாளும் நம் உடலை 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த பிரபஞ்சம் அண்டமும் பிண்டமும் ஒன்று, நம்முடைய உடலும் பிரபஞ்சமும் ஒன்று. நாம் ஒன்றாக கலந்து நம் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக, பிரபஞ்சத்தை உணர்ந்து செய்வதன் மூலமாக, இந்த காற்றுக்கு எவ்வளவு வலிமை இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய உடலும் வலிமை அடையும். சரிங்களா? இந்த சூரியனுக்கு என்ன வலிமை இருக்குதோ அதே வலிமை நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து, நம்மால் முடியும் என்பதை உணர்ந்து, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துருங்க. ரைட் லெஃப்ட் திரும்புங்க. கைகள் நீட்டிக்குங்க. அப்படியே ரைட் சைடு உருளுங்க. அப்படியே இந்த உருளாசம். அப்படியே லெஃப்ட் சைடு உருளுங்க. ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட். பக்கத்துல இருக்கிறவங்கள நல்லா அமுத்திடாதீங்க, பார்த்து கவனமா செய்யுங்க. அப்படியே எழுந்திரிச்சு வரலாம். கைகளை உரசி நல்லா கண்களை வச்செடுத்துக்குங்க. ஓய்வு மிக சிறப்பு. குழந்தைகளா எப்படி இருக்கு உடம்பு? என்ன சொல்லுது? காலையில அப்பா அம்மா எழுப்பும்போது நாம கவலையா எழுந்துச்சு உட்கார்ந்து இருப்போம். அப்போ எந்திரிக்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, இந்த பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு நீங்க உங்க மைக்க ஆன் பண்ணி சொல்லலாம். மிக சிறப்பு. இந்த நல்லது ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வுல நமக்கு சிறப்பா நடச்சு ஐயா. குழந்தைகளோட சிறப்பா நமக்கு முயற்சி கொடுத்தாங்க. அனைத்து விதமான முயற்சிகள் இப்ப குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக வீடியோ பண்ணிட்டு பயிற்சி சிறப்பாக வாய்ந்ததா இருக்குது. அனைவருக்கும் இன்றைக்கு ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்திரிச்சதுக்கும் இப்ப நீங்க பயிற்சி செய்யறதுக்கும் ஒரு முழுமையான வித்தியாசம் தெரிஞ்சுக்கும். எல்லாம் உங்களுடைய பதிவுகளை உங்களோட பெற்றோர்கள் உதவியோட நீங்க குழுவுல பதிவிடுங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு, இன்றைய மனநிலைகளை எப்படி இருந்துச்சு, அனைவரும் குழுவுல பதிவிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நலசுமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம தனித்திறமைன்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போன வாரம் சிலம்பம் ஒரு ஆள் நமக்கு சிறப்பா தனியா செஞ்சாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் தலைத்தவர்களை அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு
தீபிகா ஸ்ரீனிஷா 2 பேர் வந்து சிறப்பா வந்து நமக்கு சிலம்பத்துல வந்திருக்கிறாங்க. அதாவது காலச்சட்டங்கள்ல வந்து ஒவ்வொரு போட்டிகளும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் போன வாரம் அவங்க சுற்றின அந்த சிலம்பத்தை இந்த வாரம் எங்களுடைய சிலம்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்று வந்து ஒரு தனி திறமையோட இன்னைக்கு வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிலம்பம் சிறப்பிக்க இருக்கும் ஸ்ரீனிஷா தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. வீட்ல இருக்கு. நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாமா? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க. தீபிகா ஸ்ரீனிஷா மொபைல்ல அன்மியூட் பண்ணீங்கம்மா. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க மொபைல்ல. அம்மா அது அன்மியூட் பண்ணீங்கம்மா. உங்க மொபைல்ல வந்து மியூட்ல இருக்கு. கீழே வந்து மியூட்னு இருக்கும் பாருங்க. அதை அன்மியூட் பண்ணாதான் நீங்க பேச முடியும். தீபிகா ஸ்ரீனிஷா உங்க மொபைல்ல கீழே மியூட்ல இருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. மொபைல் கீழே டச் பண்ணீங்கன்னா வரும் பாருங்க, மியூட் அன்மியூட்னு வரும் பாருங்க. சரி, ஓகேம்மா, நன்றிம்மா, சிறப்பு.
பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல குழுல வந்து இப்ப எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பாப்பாக்கள் வந்து கையில கம்பு தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஆர்வமாவும் இருந்தது, ஒரு அலர்ஜியாவும் இருந்திருக்கும். அதாவது பெண் குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து நமக்கு சிலம்பம் சுத்தி நம்ம வந்து இந்த நிகழ்வுல ஒரு சிறப்பு நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தவரும் இது மாதிரி தனித்திறமைகள் இருந்தால் நம்ம இந்த காலச்சக்கர நிகழ்வுகளை வந்து சிறப்பா நம்ம ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு நமக்கு சிறப்பா சிலம்பம் சுத்தி நம்ம நிகழ்வை பகிர்ந்து கொடுத்த தீபிகா ஸ்ரீஷ் அவர்களுக்கு நிகழும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றிங்கம்மா. அட்மிட் பண்ணிடுறேன். இந்த நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும். இந்த ஒரு வார காலங்கள் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அவங்களுடைய அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகளிரா இருந்துட்டு தனித்திறமையோட அவங்களும் வந்து இந்த கிளம்ப சிறப்பாக சீரமைச்சிட்டு வழி நடத்திட்டு இருக்காங்க. நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுகளை பற்றி அவர்களுடைய கருத்துக்களை கேட்க அவளுடன் எதிர்பார்க்கிறோம். தலைவர் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை கூட அன்புடன் அளிக்கின்றோம். மேடம் அட்மிட் பண்ணிட்டு பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் எங்க வந்து மகளிருக்கான ஒரு குழு. இந்த குழு வந்து இதுல கலந்துக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அண்ட் பெருமையாகவும் இருக்கு. அதுவும் இன்றைய நிகழ்வு குழந்தைங்களுக்கான சிறப்பு நிகழ்வு. ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம விளையாடணும், காத்தால விளையாடலனாலும் தூங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களையும் தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது. இன்று மட்டும் இல்லாம எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் நான் கலந்துக்கணும்னு விரும்புறேன். காலை சக்கரம் அழகான பயிரிட்டு அசத்தலாக நடத்தி வரும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வடிவமைப்பு மற்றும் திட்டமிடுதல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஆசிரியையா நிறைய அதுல இருந்து என்னால எடுத்துக்க முடிஞ்சது. எங்களுடைய நாங்க ஒரு பள்ளி வச்சிருக்கோம். எங்களை மாதிரி எங்க ஈவ்ஸ் குழுல நிறைய பேரு இந்த மாதிரி கல்வியாளர்களாகவும் இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்க கிளப் சார்பாகவும் எங்களுடைய அனட்ஸ்லையும் இதுல பங்கு பெறணும்னு ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அளிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமும் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமாவது நான் கலந்துக்கணும்னு விரும்புகிறேன். தினமும் கலந்துக்க ஆசைப்படுறேன். தொடர்ந்து உங்கள் சேவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது வந்து இந்த இந்த ஆன்லைன்ல எல்லாரையும் பார்க்குற இந்த நிகழ்வு வந்து அவங்க வாழ்நாள்ல நிஜமாவே ஒரு சிறப்பான ஒரு தேடுதலையும் ஒரு அந்த அழகா அந்த 10 வரிகளை அவங்க 10 திருக்குறளை சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி அதை சொல்லியிருப்பாங்க. நாங்க வந்து திருக்குறள் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் அதுல அங்க எங்க கிளப் மெம்பர் மூலமா அதுல கலந்துக்கிட்டோம். அதுல எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு திருக்குறள் சொல்லும் பொழுது அந்த சின்ன குழந்தை மட்டும் சொல்லல, அந்த ஒரு குடும்பமே அதை கேக்குது. ஸோ ஒருத்தர் சொல்றது மட்டும் இல்லாம ஒரு 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 குடும்பத்தை, ஒரு சொசைட்டிய அதை வந்து கண்டிப்பா மாத்தும். ஒரு உலக திருமுறையா ஒரு வேதமா கருதப்படுற இந்த திருக்குறளை போன வாரத்திலயும் இந்த வாரத்திலயும் நம்ம ஒவ்வொரு 10 திருக்குறளா கத்துக்கொண்டு அழகா சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் பாடல் பாடிய குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ நிறைய போட்டிகள்ல கலந்துக்கணும் அந்த குழந்தைன்னு விரும்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்திறமைய ஆன்லைன் மூலமா வெளிப்படுத்தினாலும் எவ்வளோ பேருக்கு நீங்க அழகா அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல எங்களை கலந்துக்க அனுமதி கொடுத்த அண்ட் வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அமைத்து வழங்கும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சேவையை நீங்க செஞ்சுட்டு இருக்கணும்னு நாங்க வாழ்த்துறோம் சார். மிக்க நன்றி. நன்றி மேடம். சிறப்பானது ஒரு வாழ்த்துறை வழங்கி இதுல என்னென்ன கடைசியில வாழ்த்துறை வழங்குறது சந்தோஷமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 7 நாள் கலந்துக்கிட்டீங்க.
6 நாளை விட்டுட்டு நான் அந்த டெய்லி வாரம் வாரம் கலந்துக்கிறேன்னு சொன்னதுதான் தோணுது. ஏன்னா 6 நாள் சிறப்பான நிகழ்வுல வந்து அட்ராக்டிவ் பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த வாழ்த்துறை எங்களுக்கு ரொம்ப இன்னும் ஊக்கத்தை ஏற்படுத்துது. நாங்க இந்த நிகழ்ச்சியை செய்யற மாதிரி உங்களுடைய அந்த மகளிர்கள் இணைந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சங்கத்தை இணைத்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு பெருமையா இருக்குது. அதுக்கு இந்த வருஷம் உங்களோட தலைமை ஏற்று சிறப்பா நடத்துற விதங்களும் எங்களுக்கு சிறப்பா இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நல்லா சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் செய்யும் அந்த பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் சார்பாக அனைத்து விதமான சேவைகளுக்கும் உங்களுடைய அந்த சங்கத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து காலச்சக்கரத்தை பெருமைப்படுத்திய உங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் காலச்சக்கரத்திலோட அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்க உங்களோட அனுபவ உரைகள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே அன்வைட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க, ஆர்வமா எல்லாத்துலயும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப அந்த பையன் கொஞ்சம் நல்லாவே எனக்கு வரலன்னு சொன்னாங்க பாருங்க, தெளிவா. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லா பண்றாங்கய்யா. நீங்க ரொம்ப நல்லா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. பசங்களுக்காக பண்ணது. சத்தமா சொல்லு, கிட்ட வந்துப்பா. பேசுப்பா, கேட்கும். குழந்தைகளை நீங்களே பேசுங்க. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்களா? குழந்தைகள்லாம் சொல்லாமே. வணக்கம் ஐயா. எல்லாம் அட்மிட் பண்ணிட்டு பேசு. வீட்டுல இருக்கு. சொல்லுப்பா. ஆச்சரியம். எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். நான் தொடர்ந்து நீங்க அட்மிட் பண்ணுங்க. அனைத்து அட்மிட் பண்ணீங்க. தொடர்ந்து நான் இதுல வருவேன். சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க நீங்க. பரவாயில்ல. எனக்கு வரல, செய்யணும் அப்படின்னு வரல நீங்க சொல்லும் போதே நீங்க கண்டிப்பா செய்யணும்னு மனசுல முடிவெடுத்துட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அட்மிட் பண்ணிட்டு பேசுப்பா. உங்களுடைய முடிவுக்கு, உங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள்ப்பா. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு புதுசா இருந்துச்சு எனக்கு. நான் நல்லா கத்துக்கிட்டேன். அவ்வளவு வேற நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. பரவாயில்ல. நீங்க உங்களையும் நல்லா கவனிச்ச எல்லாருமே நல்லா கவனிக்கிறீங்க. ஆர்வமா செய்யணும்ட்டு ஆர்வத்தோடு இருக்கிறது உங்களுடைய முகத்துல தெரியுது. நல்லா வாழ்த்துக்கள் தம்பி. நம்ம இது மாதிரிதான் அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. குழந்தையெல்லாம் எல்லாருமே வீட்டுக்கு வெளியில தான் இருப்போம். எல்லாரும் ஒன்று கூடி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். தலையில நின்று இருப்போம், மரத்து மேல ஏறி பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லாம போச்சு. இப்போ எல்லாமே டவுன்ல பாத்தீங்கன்னா டியூஷன் போறோம், மறுபடியும் பள்ளிக்கூடம் வரோம், மறுபடியும் அந்த ஒரு வேலையே நம்மளுக்கு சரியா இருக்கு. நிறைய ஒர்க்கு கொடுத்துட்றாங்க பள்ளியில பாத்தீங்கன்னா. அது மாதிரி இப்போ எங்களுக்கு கிடைச்சதை உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதை இப்ப கிடைக்க வைக்கணுங்கிற நோக்கத்துலதான் இந்த குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். கட்டாயமா நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களை எல்லாம் வர வைங்க. சரிங்களா? உங்களுடைய நண்பர்களையும் நல்லா ஈடுபட வைங்க. அப்பதான் நம்ம நல்லா உடலாலும் மனதாலும் முழுமையான ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும். சரிங்களா? நன்றி. பயிற்சி மூச்சு பயிற்சி செஞ்சீங்களா? எப்படி இருந்துச்சு? வணக்கம் ஐயா. நான் ரொம்ப ஊருக்கு போயிட்டாங்க. அதனால நான் லேட் ஆயிடுச்சு ஐயா. அடுத்த கிளாஸ்ல இருந்து கரெக்டா வந்துடுறேன். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப அப்படியாமா? வாழ்த்துக்கள். நன்றிமா, வாழ்த்துக்கள். மூச்சு பயிற்சி செஞ்சு பாத்தீங்களா? செஞ்சு பாத்தீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரிலாக்ஸா இருக்கு ஐயா. நல்லா ரிலாக்ஸா இருக்கா? வெரி குட். சிறப்பு சிறப்பு.
அடுத்து வேற யார் பேசுறீங்க? மற்ற குழந்தைங்களும் பேசலாம் எல்லாரும். அட்மிட் பண்ணிட்டு குழந்தைகள் பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. இன்னொன்னு குழந்தை இந்த பேசுறாங்க. குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் பெரியவங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான பயிற்சி ஐயா எங்க நல்லசிவம் ஐயா ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப எப்படிதான் குணபாலன் ஐயாவுக்கு இது மாதிரியெல்லாம் தோன்றுதுன்னு தெரியல. அவங்களுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றியை விட வாழ்த்துக்களையும் சொல்லி இது மாதிரி நிகழ்ச்சியை இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பொழுது எப்போ விடியும்னு பார்த்துட்டு இருப்போம். எந்திரிச்சு வீட்டுக்கு தெரியாம ஓடுவோம். போய் எல்லாம் குளத்தாங்கரில் போய் குளத்துல குளிக்கிறது, விளையாடுறது, இவங்க இந்த செய்யற பயிற்சி பூரா நாங்க ஓப்பன் பிளேஸ்ல செஞ்சுட்டு வந்துடுவோம். அதனாலதான் இன்னைக்கும் ஆரோக்கியமா நாங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் நீங்க எல்லாருமேப்பா வாரம் கலந்துக்கிட்டு உங்க உடல் ஆரோக்கியம் நான்லாம் வந்து இந்த காலச்சக்கரத்துல கலந்துக்கிட்ட பிறகுதான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வெளியில போனாதான் சுத்தினாதான் கொண்டாதான் ஆரோக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப காலச்சக்கரத்துல உட்கார்ந்த 1 மணி நேரம் உட்கார்ந்தாலே போதும் 24 மணி நேரத்தை ஆரோக்கியமா கொண்டு போகலாம்னு நான் நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற பயிற்சியும் செய்கிறேன். இவங்க கொடுக்குற இந்த தகவல், ஆன்மீக தகவல், உடல் ஆரோக்கியம் பற்றிய வைத்திய தகவல், இது மாதிரி எல்லாத்தையும் நான் கேட்டு நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இதுல பயிற்சி பெற்றீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க பிரெயின் நல்லா இருக்கும். படிப்பு அதாவது கூர்மையான தன்மை மனசுல தோணும். இப்போ டாக்டருக்கு போகலாமா, யாரையாவது ஒரு இன்ஜினியரை பார்த்தா இன்ஜினியர் ஆயிடலாமான்னு நினைக்கும். ஒரு டாக்டரை பார்த்தா டாக்டர் ஆயிடலாமான்னு நினைக்கும். ஒரு கலெக்டரை பார்த்தா கலெக்டர் ஆயிடலாமான்னு நினைக்கும். இதை நினைச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க மனசு ஒருநிலைப்படும். இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இதுலன்னு கிடையாது. நீங்க எங்க வேணாலும் பயிற்சின்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னாக்க, முயற்சி பண்ணி பயிற்சி செஞ்சீங்கன்னாக்கா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. சிந்தனைகள் ஒன்றுபடும். வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருப்பீங்க. அம்மா அப்பா சொல்றதை கேட்டு ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு எல்லாரும் வாரம் இதுல கலந்துங்க. இந்த நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கம் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கத்தினருக்கும் இந்த அனைவருக்கும் ஆசான் அம்மா தனலட்சுமி அம்மா, நலசிவம் ஐயா அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா பாத்தீங்கன்னா சிறப்பா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ஐயா பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குழந்தைகள் இருக்கும் போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க. இப்போ அதையெல்லாம் அந்த சூழல் மாறி போனதுனால உடல்நிலை பாதிக்கப்படுறத பத்தி சொன்னாங்க. அது எப்படி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம எல்லா மனிதர்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. ஐயாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருந்தவங்களே கால சூழ்நிலையினாலையும் வேலை பளுனாலையும் அத நம்ம உடலை மறந்து நம்ம ஈடுபாடு செய்யறது. குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், அப்படி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு போறவங்களும் செயல்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. தன்னை மறந்து செயல்படுறதுனால உடல் பாதிக்கப்பட்டுறது. சரிங்களா? நீங்களும் அப்படித்தான். குழந்தைகளாகி நீங்கள் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகிறது நம்ம 10 வருஷம் கழிச்சு ஆக போறோம், அல்லது 15 வருஷம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி ஆக போறீங்க நீங்களா. ஆனா இப்ப நம்ம உடலை நம்ம பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு நாம் வாழணுமா வேண்டாமா? இந்த செகண்ட் நாம சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் மறந்துடணும். நம்முடைய உடலு எல்லாமே மறந்துடுது இல்லைங்களா? பேரண்ட்ஸும் உங்களை கவனிக்கிறதுக்கு டைம் இல்லாம அவங்க வேலை, வீட்டுக்கு தேவையான ரெடி பண்ணணும், இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை பளுனால கவனிக்க முடியாம போயிருது. ஸோ அந்த எல்லாம் நோக்கத்துல எடுத்துக்கிட்டு தான் நம்ம குழந்தைகளை கொண்டாடணுங்கிற நோக்கத்துலதான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்குது. இதை சிறப்பா நாம கொண்டு போகணும். நம்ம நண்பர்களை எல்லாத்தையும் வர வைக்கணும். சரிங்களா? நம்மளை நாம உணரணும். அதுதான் முக்கியம். நன்றிங்க. ஐயா நன்றிங்க ஐயா. வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சிங்க ஐயா இது. ஐயா சொன்னாரு நீங்களும் குழந்தையா மாறி நீங்களும் செய்யலாம் அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு குழந்தை ஆயிட்டோம் நாங்க.